போயிருக்காரு. சரி, ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்தோன்னே அவர் ஜாதகத்தை விரித்து பார்த்துருக்காரு. அதில் ஏதோ சிக்கல் இருந்திருக்கு. அவர் சொன்னார், தம்பி இப்போ எனக்கு நேரம் இல்லை, பார்த்து சொல்ல, நீங்கள் நாளை காலையில் 8 மணிக்கு வாங்க போங்கன்னு அனுப்பிட்டார். சரிங்க. இப்போ அவர் போயாச்சு. 8 மணிக்கு வர சொல்லிட்டாருன்னு அவர் கவலையாக போகிறார். ஒரு அவசரத்துக்கு பார்க்க வந்தால் அவர் நாளைக்கு வர சொல்லிட்டாரு. என்ன செய்யறதுன்னு போய்கிட்டே இருந்தார். பொழுது போயிடுச்சு. சேச காற்று வீசுது, மேகம் கருக்குது, மழை வந்துருச்சு. மழை வந்தால் எங்கேயாவது ஒதுங்கலான்னு பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு பால் அடைஞ்ச சிவன் கோயில், ஒரு மண்டபம். அந்த சிவன் கோயில் ஓரத்தில் அந்த தூணில் போய் சாஞ்சிக்கிட்டு அப்படி அந்த மழைக்கு ஒதுங்குறார். அப்போ பார்த்து இந்த காற்றுக்கும் மழைக்கும் கொஞ்சம் அசத்தும் இல்லை, தூங்கிடுறாரு. தூக்கத்தில் ஒரு கனவு வருது. அந்த கனவு என்னன்னா, அந்த இடிஞ்சு கிடந்த கோயிலை அவர் எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு கனவு. ரொம்ப அழகாக அர்த்த மண்டபம், நிறுத்த மண்டபம், ஆனந்த மண்டபம், எல்லா மண்டபங்களும் வச்சு அழகாக அந்த கோயிலுக்கு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து நவக்கிரகம் செஞ்சு அதை பெரிய குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா செய்து முடிக்கிறாரு. கனவு கலையுது. கனவு கலைஞ்சா எதனால கலையுதுன்னா, அந்த கனவு முடிகிற நேரத்தில் ஒரு இடி சத்தம் கேட்குது. இடி சத்தம் கேட்டோன்னே முழிச்சு பார்க்குறாரு. ஆக இவ்வளோ நேரம் கனவு தான் கண்டமான்னு இப்படி பார்த்தா தலைக்கு மேலே ஒரு கருணாகம் விழுக போகுது, கொத்த போகுது, மரணமாகிற சூழல் வந்துருச்சு. பயந்து எந்திரிச்சு வெளியில் ஓடி வராரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த கோயில் இடிஞ்சு விழுகுது, தரைமட்டம் ஆகுது. அவர் உட்காந்துருந்தாருன்னா பாம்பு கொத்தம், இல்லைன்னா இடிஞ்சு விழுந்து அவர் சாகணும். இப்போ தப்பிச்சிட்டாரு. பொழுது விடிஞ்சு சாயந்தரம் ஆச்சு. அந்த மழை விட்டுச்சு. வீட்டுக்கு போனார். காலையில் சரியாக 8 மணிக்கு வர சொன்னாரா ஜோசியர். அங்கே போனார். சோதிடர் வர சொன்ன இடத்துக்கு போனார். சோதிடருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன உயிரோட வந்தார். ஏன்னா அவர் ஜாதகம் அந்த முத நாள் பார்த்த போது முடியுது மரணம், அதுக்கு மேலே ஆயுசு இல்லை. அதனால தான் நீ போயிட்டு நாளைக்கு வாப்பான்னு சொன்னது. இருக்க மாட்டேன் வரமாட்டேன்னு நினச்சி இவர் சொன்னார். ஆனால் வந்துட்டார். இப்போ அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னையா ஆஹா உன் ஜாதகம் நேரத்தோட முடிஞ்சு வச்சியா, எப்படியா உயிரோட வந்தேன்னு இப்போ உண்மையை சொல்கிறாரு. எனக்கு தெரியாதுயா, அதனால தானேயா உன்னை சொன்னேன். என் வாயால் எப்படி சொல்கிறதுன்னு நினச்சி எப்படி தப்பிச்சான்னு கேட்குறேன். எனக்கு தெரியலேன்னாரு. சரி நீ போகும்போது என்ன நடந்துச்சு? இன்னென்ன மாதிரி நடந்துச்சு. மழை பெய்தது, கோயிலில் ஒதுங்கினேன், கனவு கண்டேன், கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணேன், அதுதான் நடந்துச்சு. புதியா கனவுல ஒரு கோயிலை கட்டி நீ கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு ஓ மரணத்தை மாற்றி அமைத்து விட்டான் இறைவன். அப்போ ஒவ்வொருத்தரும் கும்பாபிஷேகம் பண்ண முடியலன்னு கும்பாபிஷேகத்துக்காவது போகணும்ல. காஞ்சிப்பட்டுடனே கஸ்தூரி தேவதை போல் நீ நடந்து வரவே. சரணமாக்கி தருகவே. தேவதை மொழி நடந்து வர வேண்டும். நாரதர் மகரிஷி வருக, கலைவாணியின் மைந்தனை வருக, பிரம்மாவின் தவ புதல்வனை வருக, கலைவேந்தரை வருக வருக என்று வரவேற்று இந்த வள்ளி ஆகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனவார ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு என்னை காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன், வணங்குகிறேன். வாழ்க பல்லாண்டு முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்துலகநக நட்பது நட்பு என்று நட்புக்கு இலக்கண வகுத்தார் போல் அழகான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ்நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு, பண்பாடு குறையாமல் வரவேற்றதனாலே அகமகிழ்கிறேன். என்று முள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல, நீர்மையை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல, அழியாத தமிழ் போல் நிலையாக நீ வாழ வாழ்த்து. அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்த்து, வரவேற்பு, மகமகிழ்வு. இந்த உலகத்தில் எத்தனையோ வாழ்த்துக்கள் வரவேற்புகள் இருந்தாலும் நீ கொடுத்த வரவேற்போ என் உள்ளத்தை புலகாங்கீதமடை செய்து விட்டது. கால் நொந்தேன் நொந்தேன் கடிகு வெள்ள நடந்தேன் யான் வந்த தூரம் எழுதென்று
கூணல் கறந்து எனக்கு அங்காந்த காவிரி சூழ் நாடா இருந்து எனக்கு எங்கே இடம். ஏன் அதை சொல்றேன்னா, சில பேர் கடமைக்கு செய்வாங்க, நீ ரொம்ப கடமையோடு செய்திருக்கிறாய், அதை உள்ளன்போடு நீ வணங்கிய விதம், அதனாலதான் சொல்ற வார்த்தைக்கு வலிமை அதிகம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, வாழ்த்துறதுலயும் மனசு வேணும். அதுலயும் உங்கள மாதிரி ரிஷிகளுடைய வாக்கு போய் போகாது. அதனால கவலை கொள்ள வேண்டாம். அப்படி எல்லாம் உயர்வா நினைப்பதெல்லாம் உயர்வா நினைத்தால் நடப்பதெல்லாம் உயர்வான எண்ணம் விசாலமா இருக்கணுமா. அதுக்கு தான் முருகனுடைய வேலாயுதம் நமக்கு கற்பிக்குது. வேல் என்ன அர்த்தம்? ஆழ்ந்து அகன்று கூர்ந்து இருக்கு. ஒரு மனிதனுடைய அறிவு ஆழமா இருக்கணும், அதே நேரத்தில் விசாலமா அகலமா இருக்கணும், ரொம்ப கூர்மையா இருக்கணும். அதைத்தான் வள்ளலார் சொன்னார், பசித்திரு தனித்திரு விழித்திரு. ஆக பசித்திரு பா, தனித்திரு தா, விழித்திரு வி. பதவி பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்ற அடக்கம் அமரல் உயிக்கும் அடங்காமை ஆறில் உயித்து விடும் என்ற நல்ல எண்ணத்தோடு வாழ்த்துவது கடமையாகும். அந்த வாழ்த்து செந்தமிழாலே உன்னை வாழ்த்துகிறேன். தமிழான உருவந்தான் தண்டபாணி, தமிழான உருவந்தான் தண்டபாணி, தமிழ் கலையாவும் பெருமானின் திருமேனி. தமிழான உருவந்தான் தண்டபாணி, உயிர் எழுத்தும் 12, குமரன் அழகான கருவிழியும் 12, செந்தமிழான உருவந்தான் தண்டபாணி. ஈராறு கரத்தோடு ஓராறு சிரம் சேர்ந்தால் எண்ணிக்கை வருவதும் 18, எண்ணிக்கை வருவதும் 18. நேராக இனம் பிரித்தால் செந்தமிழ் மெய் எழுத்தும் நேராக வருவதும் 18. செந்தமிழான உருவந்தான் தண்டபாணி. வள்ளினம் தனை கூறும் அவன் நெஞ்சம் அவனை வாழ்த்திடில் நம்மை கண்டு பகையஞ்சும். வெள்ளினம் அறுபடை வீடாகும், வெள்ளினம் 6 படை வீடாகும். முருகன் வேணியே செந்தமிழ் ஏடாகும். செந்தமிழான உருவந்தான் தண்டபாணி. பொருளுத்தே தமிழில் ஆயுதமாம் கையில் ஒளிர்கின்ற வேல் முருகன் ஆயுதமாம். யாரெழுத்து நம்மைத்தான் என்ன செய்யும், யாரெழுத்து நம்மைத்தான் என்ன செய்யும். வேல் வீரம் கொண்டு வந்து வினை கொய்யும் வடிவேல், வீரம் கொண்டு வந்து வினை கொய்யும். செந்தமிழான உருவந்தான் தண்டபாணி. தமிழ் கலையாவும் பெருமானின் திருமேனி. வாழ்க வாழ்க. சிறப்பு சிறப்பு இசைக்கலைஞர்களை எப்படி பாராட்டுவது. எவ்வளவு அழகாக அண்ணே ராஜேந்திரன், தம்பி எங்கள் அன்பு மகன் காளீஸ்வரன், தம்பி தியாகராஜன், எல்லாத்துக்கும் மேல ஆசிரியராக அமர்ந்து எங்க ஆசிரியரிடத்துல அல்ல அவங்க ஆசிரியர்கிட்ட நான் படித்தேன். அதான் உண்மை. அதான முதல்ல நம்ம ஆசிரியருடைய திருவருளாலே அவருடைய குருவருளாலே ஐயா ராஜப்பா ஐயாவுடைய அருளாலே நாங்கள்லாம் இப்படி பேரும் புகழும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லா புகழும் அவர்களுக்கு. நம்மெல்லாம் சும்மா கருவி தானே. அந்த வகையில் ஆசிரியராக இருக்க அண்ணன் ரத்னபாண்டி அவர்களுக்கும் ஒரு தொழிலை செவ்வன செய்வது, அதான் சொல்வன திருந்த சொல் செய்வன திருந்த செய், அதுபடி நட கற்க கஜடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு வைத்தார். நீங்க தகன்னா தான் பொருள் வரும், பல பலன்னா தான் பொருள் வரும். அது இரட்டை கேள்வி. படபடன்னா பொருள் வரும், தகன்னா பொருள் வராது. அதனால தான் தகன்னு ஒரு வார்த்தைக்கும் பொருள் தரும் என்று இரட்டை கிழவி பிரித்து வைத்தார் வள்ளுவர். அந்த வகையில் உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டிய அவா, அதனால கேட்கவா
கேட்கலாம். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னாங்க. ஆமா. இன்னைக்கு குருவே இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க. அதனால தான் அது குருட்டுத்தனமாவும் போயிட்டு இருக்கு. சுவர் இல்லாமல் ரொம்ப அற்புதமா அதான் முதல்ல அவை ஞாபகப்படுத்தினா நீங்க வேற. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. ஆமா, ஓவியம் வரையணும்னா ஒரு அடிப்படையான ஒரு இடம் வேணும். ஆனா சுவரே இல்லாமல் சித்திரம் வரைந்து வந்தவர் தான் அந்த சித்திரகுப்தன் என்ற ஒரு கணக்காளர் இருக்கார். இந்த கணக்கு ரொம்ப கணக்கு. தமிழ்ல தான் இந்த கணக்குகளுக்கெல்லாம் ரொம்ப வித்தியாசம். யாரும் அதுக்குள்ள அடக்க முடியாது. மேல ஒரு சுழியம், நிறைவு ஒரு சுழியம். நீங்க அது பூமியில அளக்கிற கணக்கு வேற, வானத்தில் அளக்கிற கணக்கு வேற. இதெல்லாம் எண் கணக்கு. அது ஒளி வருஷங்களால் அளக்கக்கூடிய கணக்கு. அது விஞ்ஞானம். இப்படி விஷயங்களால் உன்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால என்ன கேட்க போறேன்னா, நாட்டு பற்றி மொழி பற்றி வண்டு விழி கற்கண்டு மொழி மாதேடி, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதேடி, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே மாதே மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே மாதே மாதே, கண்டு மொழி மாதேடி, அங்கிருக்கும் நாடது சொல் கோவே. சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, கண்ணல் மொழி மின்னல் இடை மாதே, மொழி மின்னலிடை மாதே, தாய் தந்தை பெயர் என சொல் இப்போதே. நாடு, தொண்டை நாடு, நிலம், குறிஞ்சி, அமைத்திருப்பது, அரண், பேசுவது, தமிழ், வணங்குவது, புகழ், மூன்றெழுத்து கூட்டம். கூட்டம். முருகனை வணங்குறதுனால தான் உனக்கு இந்த உயர்வு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா முருகன் மற்றவருடைய வாழ்வை உயர்த்தும் வல்லலாம். அடுத்தவருடைய தலை விதி மனிதனுடைய இல்லை, யாருடைய தலை விதி மாற்ற வல்லமை முருகனுக்கு உண்டு. அருணகிரியார் சாகிறதுக்கு தானே போனாரு. அவமானப்பட்ட அக்கா ஒரு வார்த்தை கேட்டுவிட்டா, இதுக்கு மேல நம்ம மானம் போச்சே, மானம் போனா உயிர் போச்சு போச்சு. அதனால இருக்கக்கூடாது, இறந்துடலாம்னு திருவண்ணாமலை கோபுரத்துல ஏறினார். விழுந்தார். விழுந்தவர் எப்படி விழுகிறாரு? அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல, ஐயையோன்னு சொல்லல. வாயில ஏதாவது ஒன்று வரணும்ல. ஆனா அந்த கோயில் சிவன் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சல சிவசிவான்னு விழுகல, ஆனா முருகான்னு சொல்றார். முருகாங்கிற வார்த்தை எப்போ வருமா? பல ஜென்மங்கள்ல செஞ்ச புண்ணியம் இருந்தா தான் முருகான்னு வார்த்தை வருமா. அது முருகான்னு சும்மா சொல்லக்கூடாது. ஊன் உருகி உள்ளம் உருகி நான் உருகி அப்படி சொல்லணுமா. வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அப்படி முருகன் அவ அருணகிரியாரை காப்பாற்றின உடனேயே அதுக்கப்புறம் 16,000 திருப்புகள் பாடுறார். சுருக்கமா சொல்றேன். அந்த 16,000 திருப்புகள்ல ஒன்று திருச்செந்தூர்ல பாடுறார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழின், தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேட்பட்டு அழிந்தது சூரனு வெற்பு மேலையும் அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமையில என் கையெழுத்தேனார். அயன்னா பிரம்மா. அவர் எழுதின எழுத்து முருகன் பாதம் பட்டோன்னு அழிஞ்சிருச்சான். தானா அழித்ததுன்னு சொல்லலை, அழிந்தது. வார்த்தை எப்படி வைக்கிறார் பத்தியா? அது மாதிரி எங்க அண்ணன் ரத்தினப்பா சபாபதி, ரத்தினப்பா, அடுத்து சின்னப்பா, அடுத்து முத்தப்பா, 3 பேரும் சேர்ந்து அந்த எங்க அப்பா ராஜப்பா கிட்ட படிச்சவங்க. அவங்க கிட்ட நானும் படிச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுல அப்பப்பா, ஆமா, சந்தப்பா, விருத்தப்பா, தாலிசைப்பா, கொச்சகப்பா, எந்தப்பா வந்துட்டுனா அந்த அப்பாவுக்கு ஈடாகாதான். அப்பப்பா அப்பா ஒரு கதை சொல்லுவார் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தாய் குழந்தை, நான் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சேன், இடையில பிரச்சனை விட்டாச்சு, சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தா தாய், துள்ளி குதிக்கிற குழந்தையில பால் குடிச்சபடியே எட்டி உதச்சு விட்டேன். தாவாயில பட்டு பல்லு விழுந்து வச்சு துடிச்சு போயிட்டா தாய். எப்படி சிரிக்கிறான், அழுகாம பல்லு விழுந்தோன்னா அவளுக்கு சிரிப்பு தாங்கல. என் மயம் உதச்சி பல்லு விழுந்து வச்சு பக்கத்துல இந்த கிழவி சொன்ன, ஏன்டி பல்லு விழுந்து வச்சு சிரிக்கிற, அழுகிறது இல்லையா அப்படின்னா, ஏன் என் மயம் தெம்பா இருக்கேன் பத்தியா, இந்த வயசுல என் பல்லு விழுகிற அளவுக்கு உதச்சு விட்டேன் அப்படின்னு பெருமைப்பட்டான். பிள்ளை பெரிய ஆளானா ஒரு 16 வயசு, அந்த வயசு தான் ரொம்ப சிக்கலான வயசு. நடைமாறும் உடைமாறும் என்ன பண்றாங்க, சொல்லி பேச்ச கேட்கறாங்கல்ல. இப்ப அந்த பைய தாயை வந்து எட்டி உதஞ்சா மருதுறான். சரி, ஆனா பல்லு விழுகல. இப்ப கடந்து ஓன்னு அழுகுறா. அந்த கிழவி கேட்டா, ஏறி பல்லு விழுந்துச்சு அப்ப அழுகாம இருந்தா, இப்ப பல்லு தான் விழுகலை, ஏன் அழுகுற? இல்லை அப்போ வந்து என் பிள்ளை உதஞ்சி பல்லு விழுந்துச்சுன்னா அவன் எவ்வளவு தெம்பாக இருந்திருப்பேன், இப்போ என் பிள்ளை தெம்பு கட்டு போயிட்டான் பிள்ளை இருக்கு, எனக்கு மனசு தாங்கலை அப்படின்னு அழுதாலாம்.
அப்பெல்லாம் அதுதான் தாய் மனசு. சொல்றது யார் தெரியுமா அந்த கதையை? முத்தப்பன். எங்க அப்பா முத்தப்பா. முத்தப்பன். முத்தப்பா அப்பெல்லாம் சொன்ன கதை. பிள்ளைங்க பிறந்து வலு இருந்துச்சு உடம்புல. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு வலு இருக்கா? பிறக்கையிலே சீக்கு. தாய்ப்பாலே குடிக்கிறது இல்ல. அதையும் பாருங்க, பிறந்ததுமே அந்த தெம்புன்றதும் கிடையாது. வளர வளர அது சுத்தரம் இல்லாமையும் போயிருது. இது என்ன காரணம்? பிறக்கும் போது ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு அன்றைய காலத்துலலாம் 5 வயசு முடிக்க கூட தாய்ப்பால் கொடுத்தாங்களாம். ஆனா இன்றைக்கு 1 வயசு 6 மாசம் முடிக்க கூட தாய்ப்பால் கொடுப்பதற்கு இங்க ஆள் இல்லை. ஏன்னா இவங்க சாப்பிட்ற சாப்பாடு தன்னுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி கொடுக்கறது தானே. ஆனா இங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். எத்தனையோ கதைகளை நம்மளது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு முன்னோர்கள் வழிதான் நாமளும் வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்னா இதே அவை பிராட்டி சொன்ன விஷயம் தான். தமிழுக்கு கிளவி. கந்தபெருமானுடைய பெருமையை சொன்னீங்களே, அவர் என்ன சாதாரணப்பட்டவரா? தமிழுக்கு கடவுள் இல்லையா? பாருங்க, அதாவது அந்த கார்த்திகை பெண்கள் 6 பேருக்கு விமோச்சனம் கொடுத்தவர் இல்லையா? அந்த 6 பேர்த்தையும் பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கப்பட்ட கந்தபெருமான். ஏன்னா 6 பேருமே வந்து அந்த கந்தபெருமானுக்கு பால் ஊட்டி வளர்த்ததுனால தான் அவங்களுடைய சாபமே விமோச்சனம் பெற்றதாக சொல்லுவாங்க. இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு இந்த குன்றக்குடி அப்படின்றது மயூரகிரி அப்படின்றது அதனுடைய இது மயில் போல இருக்கும். மேல இருந்து பார்த்தோம்னா விமானத்தில் பறக்கையில தான் பார்க்கலாம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு. அந்த மயூரகிரி அப்படின்றது மயூர்ன்றது மயில். அந்த மயிலை போன்றதே தொகையை போல தோற்றமளிக்கும். இல்ல, மயில் தான் மலையாக மாறி அது ஒரு சாபம். அது இப்படி நிறைய கதைகள் உண்டு. ஆனா அந்த இடத்துல வந்ததுமே கந்தபெருமானை இந்த இடத்துல குறிஞ்சிநில கடவுளே அவர் தானே. ஆமா, குறிஞ்சிநில கடவுள் அவராக இருக்கும் பொழுது இந்த குறிஞ்சி நிலத்துல காவல் பார்க்கிற வள்ளியாகிய என்னட்ட அவருடைய பெருமைகளை பேசுறீங்கன்னா சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. யாருடைய பெருமையை சொல்றதை விட அவருடைய கருணையை சொல்லணுமா. பெருமை வந்து காப்பாத்தாது, ஆனா கருணை காப்பாற்றும். ரத்னபாணனுக்கு 10 லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம் வருது அப்படின்னா அது வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவ்வளவு பணம் வந்தாலும் கொஞ்சம் கருணையானவர், ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பாரு, நம்மளை அரவணைப்பார், அப்படி சொல்லணுமா. அந்த மருத்துவர் அவ்வளவு வாங்குவாரு, காசு கோடி கோடியா வருமானம் வருது, வாடகை வருது, அப்படின்னா அது பெருமை இல்லையா? கருணையோ வடிவமான மருத்துவர் ஏழை எளிய மக்களுக்கு சும்மா காசு வாங்காம மருத்துவம் பார்ப்பாரு, அவர் கைப்பட்டா நோய் குணமாயிரும், அப்படி சொல்லணுமா. அப்படி வாழ்ந்தவங்க கெட்டு போயிட்டா கெட்டாலும் என்னமோ சொல்லுவாங்களே, கெட்டாலும் சுட்டாலும் வெண்மை தரும் இருக்கு. அது போல முருகப்பாரு கருணையை பாடுறாரு. கருணை கூறு முகங்களாரும் முகம்பொழி கருணை எப்படி பாடுறாரு இல்லையா? அப்ப இந்த கருணை தான் உலகத்துல சிறந்ததான். சில பேர் என்ன சொன்னாலும் கேட்காத ஆள் உண்டு. வீட்டில் மனைவியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும். அது மாதிரி 2 பேர் இருந்தாங்க. யாரு? தர்மாந்தகர், கலகைன்னு 2 பேர். தர்மாந்தகர் எப்படின்னா குளிர்ச்சியானவர், ரொம்ப சாது, எது சொன்னாலும் சரியும் பாரு, மறுப்பே சொல்ல மாட்டேன். ஆமா, என்ன 8 2 10, ஆமா 8 2 இல்ல 15, ஆமா அதுக்கும் சரியும் பாரு, இதுக்கும் சரியும் பாரு. அதுக்கும் சமயத்துல தப்பு அப்படி சொல்லக்கூடாது கூடாதுல்ல. ஆனா அவர் எதுக்கு வில்லங்க, எதுக்கு அவங்கள்ட்ட போய் எழுத்து பேசிக்கிட்டு, அப்படி ஒரு குணம். இப்ப மனைவி இருக்காரு பாருங்க கலகை, அந்த அம்மா 1000 நட்டுவக்காளி சேர்ந்தது ஒரு ஆளு. 1000 நட்டுவக்காளினா எவ்வளவு கொடுமை நினைச்சு பாரு. அந்த அம்மா எது இவர் வேணுங்கிறாரோ அதை செய்ய மாட்டான், எதை வேண்டாங்கிறாலும் அதை செய்வார். இப்ப தண்ணி கொண்டாந்து கொடுப்பா, அவர் தண்ணி தாகம் இல்லை குடிக்க வேண்டாம்னு சொன்னா சொல்லி பாப்பா, இல்லைன்னா தலையிலே ஊத்திடுவா. நான் இப்போ தியாகராஜனுக்கு அதைத்தான் சொன்னேன், வாங்கலைன்னா ஊத்திடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா இல்லையா? தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பா, அவர் வேண்டாம் பாரு, ஏன் வேண்டாங்க, நான் கொண்டாந்து கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்களோ, தலையிலே ஊத்துறது. சோறு போட்டு வச்சு சாப்பிட்னா இவர் வேண்டாம்னா தூக்கி தலையிலே ஊற்றுறது. என்னடா பண்ணுறேன்னு அவர் ரொம்ப வருத்தம். இப்படி இருக்காங்க இப்போ பொம்பளை இப்படி கட்டி நம்ம படுறோமே. நண்பர்கிட்ட சொன்னார், என்னடா பொண்ணு கல்யாணம்னு, எதை வேண்டாங்கிறன்னா அதை பூரா செய்கிறா, எதை வேணுங்கிறனா அதை பூரா தரமாட்டேங்கிறா, நான் என்னடா செய்யணும் புலம்புனார். சரி, அவர் ஒரு யோசனை சொன்னார், நீ மாற்றி சொல்லி பாருவே, எது உனக்கு வேணுமோ அதை வேண்டான்னு சொல்லு, எது உனக்கு வேண்டாமோ அதை வேணும்னு சொல்லு, அவன் செய்ய மாட்டான்ல. ஓ, நல்ல யோசனையாக இருக்கே. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தார், இப்போ தண்ணி தாகமாக இருக்கா, எனக்கு தண்ணியெல்லாம் வேண்டாம் அப்படி மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருவான். பசிக்கலை, சாப்பாடு வேண்டாம் இருக்கா, எனக்கு சோறு வேணும், சோறு போடுறது என்னடா போடவே மாட்டான், எது வேணுமோ அது வேணும். இப்படி மாற்றி சொன்னார். இப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாளாச்சு. அவங்க அப்பாவுக்கு தலை திவசம் சிரார்த்தம் பண்ணணும், அதெல்லாம் புண்ணியம் அதெல்லாம் பண்ணிட்டு அந்த சிரார்த்த பிண்டங்கள் எல்லாம் கொண்டு போய் தண்ணியில் கொட்டணும். இப்போ அவர் என்ன சொல்லணும், சாக்கடையில் போட்டுட்டு வான்னு சொல்லணும். அப்பதான் அவர் நல்ல தண்ணியில் கொண்டே போடுவா, மாற்றி தானே சொல்லணும். இவர் அப்பா மேல இருந்த பாசத்தில் அதை எப்போதும் சொல்றதை மறந்துட்டு கொண்டு போய் நல்ல ஜலத்துல கொட்டிட்டு வான்னா. சரி, அவ கொண்டு போய் சாக்கடையில் கொட்டிட்டா. நல்ல தண்ணியில போட்டுட்டு வான்னா சாக்கடையில் கொண்டே போட்டா. என்னைக்கு வராத கோவம் அன்னைக்கு வந்துருச்சு அவருக்கு. அவ்வை பிராட்டி ஒரு அம்மாவுக்கு பண்ணால சண்டாளி சூர்பனகைன்னு ஒரு. ஆமா, அதுதான் அந்த கவியை விட சண்டாளி சூர்பனகை போல்வடிவு கொண்டாயே பெண்ணென்று கொண்டாயே தொண்டா செல்லா உன் செல்வம்னா நெருப்புல விழுந்து நீரிடுதல் நேர்னா. ஆமா, அந்த கவி. ஆனாலும் இப்ப என்ன பண்றா, மாத்தி சொல்லி இப்படி ஆகி போச்சா. இப்ப கோவப்பட்ட அந்த முனிவர் என்ன சொன்னார், நீ வந்து கலகை அழகையாக போவது பேயா போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டான். இப்ப கங்கை கரையில் போய் தர்மாந்தகர் தவம் பண்ணிட்டு இருக்காரு.
இங்கே பேயா போனவன் அங்கே வந்து தொந்தரவு பண்ணுறா. நீ பெண்ணாக இருந்தும் படுத்துற, பேயா மாதிரியும் படுத்துறியா. சில பேர் பேயை கட்டி கொடுமாங்க. ஆமாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்குது. இப்போ சொன்ன உடனே அந்த அம்மா அப்படி வந்துக்கிட்டே இருந்தால் கடைசியாக பார்த்தார், இதுக்கு மேலே விட்டு வைக்கப்படாதுன்னு கமண்டலத்து தண்ணி எடுத்து தெளித்து பெண்ணா போ. பெண்ணாவும் வந்தா, கொஞ்சம் புத்தி பிறந்து வந்தா, சரியா வந்தா. அந்த நேரம் பார்த்து தேவலோகத்திலேருந்து ஒரு புஷ்ப விமானம் வருது. சரி. பரவாசு வந்து உடனே, ஐயா தர்மாந்தகரே, அம்மா கலகை, உங்கள் 2 பேரையும் பரவாசுதேவன் கூட்டி வர சொன்னார், ஏறுங்க விமானத்தில். போயாச்சு. அங்கே போனோன்னே அவர் சொன்னார், உங்கள் 2 பேருக்கு ஒரு வேலை இருக்குது, அதை செய்து முடிங்க. என்ன? நான் ராமனாக அவதாரம் செய்ய போகிறேன், நீங்கள் தசரதனா பிறங்க, உங்களுக்கு பிள்ளையா நான் பிறக்க போகிறேன், நீங்கள் தான் கையையா பிறக்கணும், என் அவதார நோக்கம் உங்களால் பூர்த்தி ஆகணும்னு சொல்லி பிறந்தவர்கள் தான் கலகையும் தர்மாந்தகர் தசரதனும் அந்த கையையுமாக பிறந்தார். எப்போதுமே ஒரு கெட்ட விஷயத்துல ஒரு நல்லது இருக்கும். கண்டிப்பா. இறந்ததுக்கு அப்புறம் தான் பேயாவாங்க. ஆனா உயிரோட இருக்கும்போதே பேய்ட்டு கும்பிடுறவங்க நிறைய பேர் நீங்க சொன்னீங்க. தன் கணவனே வேணான்னு சொன்ன அந்த உடம்பு இந்த இனிமே இந்த பூலோகத்தில் வாழ்ந்து என்ன பண்ண போகுது, எனக்கு இந்த உடம்பே தேவை கிடையாது, எனக்கு பூத உடல், அதாவது பேய் உருவாக என்னை மாற்றிருன்னு கேட்டவதான் காரைக்கால் அம்மையா. அவ கேட்ட மாத்திரத்துல, சிவபெருமான்ட்ட கேட்ட மாத்திரத்திலே மயில் எப்படி தன்னுடைய தோகையை உதிர்க்கிறதோ அது போல அவருடைய சதை பிண்டங்கள் உதிர்ந்து மயிலோடு ஒப்பிட்டு பாடினார். ஏன்னா அது ஒரு மாங்கனியினால் ஏற்பட்ட ஒரு கழகம், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க மாங்கனினால வந்துச்சு, உங்களுக்கு இங்க என்ன என்ன விஷயம்? கலகம் பிறந்தா தானே நியாயம் பிறக்கும். கண்டிப்பா அதனாலதான் கடைசியில அதுக்கு நன்மை கிடைக்கும். இத்தனை கதைகளும் நமக்கு ஒவ்வொன்று நல்ல விஷயத்தை கற்பிக்குது. ஒன்று நல்லது கெட்டது 2 இருக்கு. எதை எடுத்துக்கிறோமோ அதான் வாழ்க்கை. கண்டிப்பா. எண்ணுகிற எண்ணம் தான் வாழ்க்கை. எண்ணம் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். ஆண்டாள் கண்ணபரமாத்துக்கு 100 அண்டா நெய் பண்ட படைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப ஏழ்மை இல்ல, ஆனால் மனசு இருந்தது. அதனாலதான் எண்ணம் வலிமையாக. குழவி இருக்குல்ல, குழவி வீட்டுல கூடு கட்டும். குழவி பாத்திருக்கீங்களா? அந்த கூட்டுல பச்சையா ஒரு புழுவை கொண்டு வந்து வைக்குமா. காலை மதியம் மாலைன்னு 3 வேளை கொத்துமா. மொத்தம் 72 மணி நேரம் கொத்துமா. குழவி அந்த புழுவை கொத்திட்டு வெளியில போறது, புழு துட்டிச்சுக்கிட்டு இருக்குமா விஷத்துல தாங்காம. குழவி வந்தா கொத்துமே, குழவி வந்தா கொத்துமே நினைச்சு அந்த விஷத்தை ஏத்தி அந்த புழு குழவியாக மாறித்தான் பரிணமிக்குது. அது மாதிரி எப்போதுமே என்ன வலிமையா இருக்க வேண்டும். என்னன்னா வாழ்க்கை என்ன வலிமையா இருக்கணும். ஒருத்தருக்கு பாருங்க, அதாவது ஊர்லயே ரொம்ப கஷ்டப்படுறவன், ஆனா அவனுக்கு இடிஞ்ச கோவிலை பார்த்தாமே நம்மள்ட்ட பணம் இருந்ததுன்னா அந்த கோவிலை கட்டி இதுல நல்லது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணலாமேன்ற ஒரு எண்ணம், இதனால அவனுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைச்சுன்னு கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் ஜாதகம் பார்க்கலான்னு போயிருக்காரு. சரி. ஜாதகத்தை கொண்டு போய் சோசியர்கிட்ட கொடுத்தோன்னே அவர் ஜாதகத்தை விரிச்சு பார்த்துருக்காரு. அதில் ஏதோ சிக்கல் இருந்திருக்கு. அவர் சொன்னார், தம்பி இப்போ எனக்கு நேரம் இல்லை, பார்த்து சொல்ல, நீங்கள் நாளை காலையில் 8 மணிக்கு வாங்க போங்கன்னு அனுப்பிட்டார். சரிங்க. இப்போ அவர் போயாச்சு. 8 மணிக்கு வர சொல்லிட்டாருன்னு அவர் கவலையாக போகிறார். ஒரு அவசரத்துக்கு பார்க்க வந்தால் அவர் நாளைக்கு வர சொல்லிட்டாரு. என்ன செய்யறதுன்னு போய்கிட்டே இருந்தார். பொழுது போயிடுச்சு. சேசா காற்று வீசுது, மேகம் கருக்குது, மழை வந்துருச்சு. மழை வந்தால் எங்கேயாவது ஒதுங்கலான்னு பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு பால் அடைஞ்ச சிவன் கோயில், ஒரு மண்டபம். அந்த சிவன் கோயில் ஓரத்தில் அந்த தூணில் போய் சாஞ்சிக்கிட்டு அப்படி அந்த மழைக்கு ஒதுங்குறார். அப்போ பார்த்து இந்த காற்றுக்கும் மழைக்கும் கொஞ்சம் அசத்தும் இல்லை, தூங்கிடுறாரு. தூக்கத்துல ஒரு கனவு வருது. அந்த கனவு என்னன்னா, அந்த இடிஞ்சு கிடந்த கோயிலை அவர் எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி ஒரு கனவு. ரொம்ப அழகா அர்த்த மண்டபம், நிறுத்த மண்டபம், ஆனந்த மண்டபம், எல்லா மண்டபங்களும் வச்சு அழகாக அந்த கோயிலுக்கு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து நவக்கிரகம் செஞ்சு அதை பெரிய குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா செய்து முடிக்கிறாரு. கனவு கலையுது. கனவு கலைஞ்சா எதனால கலையுதுன்னா, அந்த கனவு முடிகிற நேரத்தில் ஒரு இடி சத்தம் கேட்குது. இடி சத்தம் கேட்டோன்னே முழிச்சு பார்க்குறாரு. ஆக இவ்வளவு நேரம் கனவு தான் கண்டமான்னு இப்படி பார்த்தா தலைக்கு மேலே ஒரு கருணாகம் விழுக போகுது, கொத்த போகுது, மரணமாகிற சூழல் வந்துருச்சு. பயந்து எந்திரிச்சு வெளியில் ஓடி வராரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த கோயில் இடிஞ்சு விழுகுது, தரைமட்டம் ஆகுது. அவர் உட்கார்ந்துருந்தாருன்னா பாம்பு கொத்தம், இல்லைன்னா இடிஞ்சு விழுந்து அவர் சாகணும். இப்போ தப்பிச்சிட்டாரு. பொழுது விடிஞ்சு சாயந்தரம் ஆச்சு, அந்த மழை விட்டுச்சு. வீட்டுக்கு போனார். காலையில் சரியாக 8 மணிக்கு வர சொன்னாரா ஜோசியர். அங்கே போனார். சோதிடர் வர சொன்ன இடத்துக்கு போனார். சோதிடருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன உயிரோட வந்தார். ஏன்னா அவர் ஜாதகம் அந்த முத நாள் பார்த்த போது முடியுது மரணம், அதுக்கு மேலே ஆயுசு இல்லை. அதனால தான் நீ போயிட்டு நாளைக்கு வாப்பான்னு சொன்னது. இருக்க மாட்டேன் வரமாட்டேன்னு நினச்சி இவர் சொன்னார். ஆனால் வந்துட்டார். இப்போ அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னையா ஆஹா உன் ஜாதகம் நேரத்தோட முடிஞ்சு வச்சியா, எப்படியா உயிரோட வந்தேன்னு இப்போ உண்மையை சொல்கிறாரு. எனக்கு தெரியாதுயா, அதனால தானேயா உன்னைய போச்சொன்னேன், என் வாயால் எப்படி சொல்கிறதுன்னு நினச்சி எப்படி தப்பிச்சான்னு கேட்குறேன். எனக்கு தெரியலேன்னாரு. சரி நீ போகும்போது என்ன நடந்துச்சு? இன்ன மாதிரி நடந்துச்சு. மழை பெய்தது, கோயிலில் ஒதுங்கினேன், கனவு கண்டேன், கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணேன், அதுதான் நடந்துச்சு. புதியா கனவுல ஒரு கோயிலை கட்டி நீ கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு ஓ மரணத்தை மாற்றி அமைத்து விட்டான் இறைவன். அப்போ ஒவ்வொருத்தரும் கும்பாபிஷேகம் பண்ண முடியலன்னு கும்பாபிஷேகத்துக்காவது போகணும்ல, கண்டிப்பா போகணுமா. எவ்வளவு மகத்துவத்தை நம் இலக்கியங்கள் கற்பிக்குது. அதனால ஒரு சின்ன நாடு நீங்க இந்த அழகான கதைகள்லாம் சொல்லும் போது, இந்த ஆயுசு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு 6 சாவு 100 சாவுன்ற கணக்கு ஒன்று இருக்கு. எந்த வயதுல வேணாலும் யமதர்மன் வந்து எப்போ கூப்பிடுறாரோ போக வேண்டியதே. ஆனா யமதர்மன் வந்து உயிரை பிடிப்பதில்லை, கிங்கட
இயக்குனர்கள் தான். ஆனா ஒரு முறை யமதர்மன் என்ன பண்றாரு, பூலோகத்தில் வாழக்கூடிய ஒருவனுடைய உயிரை எடுக்கணும், இன்று நம்ம தான் நேரடியா போய் பிடிக்கலாமேன்னு போறாங்க. அப்படி போகும் பொழுது பாத்தீங்கன்னா இவன் கேட்குறான், எப்பா நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் உன்னுடைய உயிரை பிடிக்க வந்திருக்கேன், இன்று உன்னுடைய கடைசி நாள், உன்னுடைய உயிரை பிடிப்பதற்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த மனுஷன். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவன் என்ன பண்ணுறான், ஆகா நீங்கள் என் உயிரை எடுக்க வந்திருக்கீங்களா, சரி அப்படியா, நான் உங்களுக்காக ஒரு விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லவும், சரி எனக்காக நீ விருந்து வைக்கிறேன்ற உன்னுடைய கடைசி ஆசை வைப்பான்ட்டாங்க. இவனு எல்லா பதார்த்தங்களும் சமைச்சு யமதர்மனுக்கு விருந்து வச்சானாம். விருந்து வைக்கும் பொழுது அந்த பதார்த்தங்களில் கொஞ்சோண்டு இந்த தூக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மயக்கத்திற்கு, இந்த மயக்கத்திற்கு மருந்தை கலந்து கொடுத்துட்றான். அதை தின்ன யமதர்மன் கொஞ்ச நேரம் மயங்கி விழுந்துடுறாரு. மயங்கி விழுந்த நிமிஷத்தில் அந்த அவர் கையில் இருந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா இவருடைய உயிர் இந்த நேரத்தில் இந்த கிழமையில போகணும்னு இருந்துச்சு. பார்த்தீங்களா, முதல் கட்டு இவனுடைய கட்டு. அன்றைய நாள்ல முதல்ல இருந்தது அவனுடைய பேரு. இவன் என்ன பண்றான், இவர் மயக்கமான நேரத்துல சரி இதை கடைசியில எடுத்து வச்சிருவோமேன்னு சொல்லி கீழ்பகுதியில அடியில எடுத்து வச்சுட்டானா யமதர்மன் முழிக்க. யமதர்மன் பாக்குறாருப்பா, உன்னுடைய இந்த விருந்துல நான் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆனா உனக்காக ஒண்ணு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு நீ எனக்கு விருந்து போட்ட காரணத்தினால இன்னைக்கு அடியில யாருடைய பேர் முதல்ல வருதோ அவங்க உயிரை தான் நான் எடுக்க போறேன்னு சொன்னாராம். போச்சு எல்லாமே. எப்போதும் மேல இருந்து தான் படிப்பேன், இன்னைக்கு கீழே அடியில இருந்து எடுக்கிறேன். இவன் விதியை அவன் நிர்ணயம் பண்ணி கீழே வச்சுட்டான். மாதிரி கதைகள் எல்லாம் இருக்கு. அதனால அவன் போட்ட கணக்கை யாருனாலையும் மாத்தவே முடியாது இல்லையா. அதனால மாத்திர வல்லமை முருகனுக்கு உண்டுங்க இங்க உள்ள கதையினுடைய சாராம்சம். ஆகையினால இங்க என்ன செய்து கொண்டிருக்க, காவல். எதற்கு காவல், காக்க முடியுமா, யாரு காத்தது, யாரும் காத்தாங்களோ இல்லையா, நான் காக்கிறேன், முதலும் நானே முடிவும் நானே. அப்படி போயிடக்கூடாது. சரிதான், வரலாற்றுல ஒரு இடம் பெறணும்னா தனி ஒரு மனிதனால் தான். ஆனாலும் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்தது என்றான் பாரு. ஊர் ஓடும் போது ஒத்து ஓடணும். அப்படி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா யாரு கேள்வியும் கேட்கணும்ல. அதனால தனி இப்படி திரும்பி கேள்வி கேட்கறது வரலாற்றுல இடம் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில உன்னை பற்றி நான் ஏன் சிந்திக்கிறேன்னா, காக்க முடியாத கதைகள் நிறைய இருக்கு. அது இருந்திருப்பது கதைகள் தானே. நான் அந்த இடத்துல காவல் பார்க்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்துங்க. வரலாறு, புராணம், கதைகள், இதிகாசம் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குல்ல. புராணம்னா புராதனமான பழமையான விஷயத்தை எடுத்து சொல்வது புராணம். சரி, இதிகாசங்கள்னா இது நடந்தது அப்படின்றதை சொல்றது எல்லாமே. அப்ப இந்த கதைன்னு சொல்லும் போது நடந்த கதைன்னு சொல்றான், பொய் கதையா சொல்லக்கூடாது. அது மாதிரி விதியை மாற்றின வல்லமை முருகனுக்கு உண்டு போல விதியை வென்றவர்களும் இந்த நாட்டுல உண்டு. என்ஜான் உடம்புக்கு சிரசுக்கு கண்களுக்கு இமையையும் தாண்டி கண்ணுக்குள்ள தூசு விழுகுது. இதுக்கு 24 மணி நேரம் கண்ணுக்குள்ள தூசு விழுகுது. அப்படி கிடையாது, தவறுங்கிறது எல்லா நேரமும் நடந்துகிட்டே இருக்கிறது இல்லை, எப்போ ஒரு நாள் நடக்கும். அந்த தவறு தான் 99 காற்றடிக்கும் போது தூசி பறக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். தூசி எந்த இடத்துல பறக்குதோ அந்த இடம் பார்த்து நம்ம கண்ணை மூடதான் வேணும். அதுக்குன்னு ஒரேடியா மூடி இருக்க கூடாது இல்லையா. இல்ல, அனுச்ச செயல் தான் கண்ணு தானாத்தான் மூடி திறக்குது. அதையும் மீறி கண்ணுக்குள்ள தூசு விழும். இதுதான் இயல். அதனால விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு பயன்பட வேண்டும். சரி, அதனால பெண்களுக்குரிய பருவம் 7 அடைந்திருக்கும் பருவம், மங்கை பருவம், ஆடிப்பட்டம், தேடி தான் விதைக்கணும், காற்றுல விதை, தூற்றி கொள்ளணும், பயிர் செய்யணும், பெரியவங்க செய்தா பெருமாள் செய்வது, பருவகாலத்தை வீணாய் பாலாக்கி விடலாமோ அம்மா. விதி விதி என்பதெல்லாம் வீண் வார்த்தை அல்லவோ அம்மா. நாயகமே பாலுண்டு பசியார காண ஒன்று வேண்டுமோ அம்மா. காலத்தோடு நேரத்தோடு செய்ய வேண்டியது. பருவத்தை பயிர் செய்யணும், வரவு கண்டு செலவிடணும், தரம் கண்டு பயிரிடணும், பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடுக்கணும், கோத்திரம் அறிஞ்சு பெண்ணை கொடுக்கணும். அப்படி நல்ல நேரத்தில் இந்த பொண்ணுக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க விடிய வென்று நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன். திருமணமா? ஆமா, திருமணம். மாப்பிள்ளையா? இது வரைக்கும் என்னை வளர்த்த தாய் தகப்பனுக்கு இல்லாத அக்கறை, அண்ணன் தம்பிகளுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு வந்திருக்கு. நான் ஒரு அப்பா மாதிரி உனக்கு. கண்டிப்பா நீங்களும் அப்பா தான். ஆமா. மாப்பிள்ளைன்றீங்களே, மாப்பிள்ளை யாரோ, பேர் என்னவோ, ஊர் என்னவோ? அவர் பெரிய ஊர்க்காரரு. அப்ப வேணாம் சாமி. ஏன்? பெரிய ஊரா இருந்தா சொந்தம்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா, இருக்காங்க. அது கூட்டு குடும்பமா வேற இருக்கும். ஆமா, அவங்க குடும்பத்துல போய் வடிச்சு கொட்டிட்டு கிடக்க முடியுமா? நானு அப்ப உழைக்காம சாப்பிடலாம். இல்ல உழைப்பேன், அதுக்கு வந்து ஒரே அடியால நம்மளால இது பண்ண முடியாது, கஷ்டப்பட முடியாது.
கல்யாணம் பண்ணி போற போதே மாமியா மாமனார் இருக்கக்கூடாது, நாத்தனார் இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்தாலும் வீட்டை தனியா தனியா போகணும். ஆமா, இப்படியா இருக்கு. உறவுகள் மேம்படணும்ல. உறவுகள் மேம்படணும்னா என்ன செய்யணும்? எல்லாரும் கூட்டு குடும்பமா வாழ்ந்த காலம் எப்படி இருந்தது. அதனால மாப்பிள்ளை யார் தெரியுமா? அதெல்லாம் இப்ப பேசுவேன். அவர் கூட போய் உட்கார்ந்துட்டு வச்சுக்க, உன் மனசு மாறி போய் எல்லாரும் ஒன்னா இருப்போம். சொல்லலே ஆசையா இருக்கு. மாப்பிள்ளை யாரு சொல்லுங்க? வேலவா வடிவேலவா, வேலவாக வந்து நின்ற வேலவா, நீ ஓடிவா நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா. வெற்றிவேல் முருகனுக்கு, வண்டி மணாளனுக்கு, சின்ன சிறு பாதம் எடுத்து ஆடிவா சிங்கார வேலுடனே ஓடிவா சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா சிங்கார வேலுடனே ஓடிவா சின்னஞ்சிறு பாதகனே ஆடிவா சண்டையிலே நினைப்பவரை நாடிவா சின்னஞ்சிறு சிவகுமாரா ஓடிவா வேலவா வேலவா வேலனாக வருகின்ற வேலவா ஓடிவா நாடிவா ஆண்டியாக வருகின்ற ஆண்டவா வேலவா என்ன பேசுறீங்க நீங்க? அவர் வள்ளி மணாளனா? தெய்வானையின் மணாளன். உண்மை பேசணுமா பொய் பேசணுமா? நான் கேக்குறேன் சொல்லு. உண்மையை பேசவா பொய்யை பேசவா? நீங்க பொய் பேசணும், உண்மையை மட்டும் பேசுங்க. அதுதான் அந்த பாட்டுல உண்மையிலேயே வள்ளி மணாளனுக்கு தான் இருக்கு. அதனாலதான் உண்மையை பேசுறேன். எனக்கு பிடிக்கலையே சாமி. அது மனசு அப்படித்தான் சொல்லும். நான் சொல்றது விரும்புனா வேம்பு கூட இல்ல ஒண்ணு இல்ல. விரும்புனா என்ன சொல்ல வந்த? விரும்புனா வேம்பு கூட இனிக்குமா? ஆமா. விருப்பம் இல்லைன்னா கரும்பு கூட கசக்கும். ஆனா நீ நடிக்கிற உங்களை விடவா நான் நடிக்கிறேன். ஆமா. என்னது நீங்க சும்மா. அதனால என்ன சொல்ல வரேன்? என் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு யோகமே வேண்டாம். சொல்லாத. வேணான்றேன். மாப்பிள்ளை வேணா ஒண்ணு வேணாம் போங்க. உனக்கு யோகம் வருமா? ஆமா ஆமா. நானா அந்த சீதேவியை காலை வச்சு உதைக்காதே. பாருங்க, அதிர்ஷ்டம் என்பது அதிர்ஷ்டத்துக்கு தான் வரும்ன்றது எனக்கும் தெரியும். ஆனா தயவு செஞ்சு இப்பேற்பட்ட ஒரு மாப்பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம். சொல்லுமே வார்த்தைகளப்போ அல்லுமகருவிந்த அவத்தையை நிவிடுத்து அவனியோ தொல இருப்பாய் செவி வழுத்து சொல்லு கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ, ஒட்டமை சொல்லுவதின் உமக்கென்ன அக்கறையோ கைவரு சிங்களாலுமோ. புள்ள வந்திருக்கு. ஏன் என்னவா இருக்கு? நல்லா தான் இருக்கு. என்ன ரொம்ப அதிகமா கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, ஏத்திசி மாட்டி உன்னை காட்டி மாட முடிப்பேன் கேட்க முடியாது. இன்று பொழுது அஸ்தமனமாவதற்கு அந்த சிக்கல் சிங்கார வேலவனை வரச் செய்து குன்றக்குடி சண்முகநாதனை வர சொல்லி உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்பே நாரதனும் அல்ல, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல, சத்தியம் 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 வருவான் வைத்தியநாதன் மகன். அதுவரை இரு பத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம். என்ன ஏமா என்ன என்னது நீ பாட்டுக்கு வந்து பாது வந்து மாப்பிள்ளை வேணாம்னு சொல்லி நிக்கிற நேரத்துல போய் குளிர் வேற தாங்க முடியல. அதுக்கு என்ன பண்றது? குளிருக்கு மாப்பிள்ளைக்கு என்ன இருக்கு? கந்தபெருமானே, உமையே எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உமை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகரிஷியிடம் பாரு பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. அரோகரா.